ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 11 என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட். யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான். ஓகே, சாப்டர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அதாவது சட்டம் இயற்றுறது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகே, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள ரிலேஷன் பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, 245லேருந்து 255 வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம். 245 என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா, லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட். அதாச்சு அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன சப்ஜெக்ட் மூலமாக, அதாவது நமக்கு 7th ஷெடியூலில் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இது யூனியன் லிஸ்ட், இது ஸ்டேட் லிஸ்ட் அப்படி சொல்லிட்டு அதில் வேணால் என்ன அப்படின்னா லா மேக் பண்ணக்கூடிய இதை சொல்லக்கூடியது தான் ஃபஸ்ட் 245. அதை எக்ஸ்டெண்ட் ஆஃப் லாஸ், ஓகே, சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் மேட்டர், ஓகே, 246 என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் ஸ்டேட். அதாச்சு பார்லிமெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதையும் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட், ஓகே, அது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வேண்டாம் இது பண்ணுவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லா வந்து இயற்றுவாங்க. அதில் வந்து யார் சொல்கிறது வந்து கன்கரண்ட், இதில் வந்து லாஸ்ட் யாரோட டிசிஷன் வந்து இதாகும் அப்படின்னா பார்லிமெண்ட் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன், ஓகே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் தான் இதாகும். ஓகேவா, ப்ரிவல்ஸ் ஆகும். ஓகே, அதான் 246A என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நுகர்ந்து ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் 246A. 247 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு ப்ரொவைட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்டன் அடிஷ்னல் கோட்ஸ். ஓகே, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில அடிஷ்னல் கோட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணலாம். ஓகே, அதை பற்றி பேசக்கூடியதான் 247. Notwithstanding anything in this chapter, Parliament may by law provide for the establishment of any additional codes for the better administration of laws made by the Parliament or of existing laws with respect to a matter enumerated in the Union List. யூனியன் லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடியதுக்கு லா மேக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து கோட், அடிஷ்னல் கோட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டாபிஸ் வந்து பண்ணலாம். அதை பற்றி பேசக்கூடிய இந்த ஆர்டிக்கல் தான் 247. ஓகே, 248 என்ன அப்படின்னா ரெசிடரி பவர் ஆஃப் இந்த லெஜிஸ்லேஷன். அதாச்சும் சட்டம் இயற்றுறதுல யாருக்குள்ளது, ஓகே, ஸ்டேட்குள்ளதா சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளதா அப்படின்னு வரும்போதுல ஓகேவா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு பார்லிமெண்ட் லாஸ்ட் இது பண்ணுறது தான் என்ன ஆகும் அப்படின்னா பவர் டாமினண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அதெல்லாம் வராமல் இருக்கும் இல்லையா ஒரு சில விஷயம், அதுக்கு வந்து பார்லிமெண்ட் தான் இது பண்ணுவாங்க. அதான் ரெசிடரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஓகே, அதுக்கப்புறம் 249 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு எ மேட்டர் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இன் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் உண்டு. பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் இயற்றலாம். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா, அவங்க ஆசைப்பட்டாங்க, ஓகே, தேசிய அளவில் இந்த ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்றலாம். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 249. 250 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் to legislate with respect to any matter in the state list if a proclamation of emergency is in operation. நார்மலாக இது பண்ணுறதுல அந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டோடு இது பண்ணது 249. இது 250 என்ன அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடில் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் சட்டங்கள் வந்து இயற்றக்கூடிய இது உண்டு. அதை பற்றி பேசக்கூடியதான் 250. 251 என்ன அப்படின்னா இந்த ரெண்டு இருக்கு இல்லையா 249 அண்ட் 250, இது ரெண்டுக்கும் வந்து ஏற்படக்கூடிய இன்கன்சிஸ்டன்சி. ஓகே, இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் law made by the parliament under article 249 and 250 and laws made by the legislature of states. ஓகேவா, அந்த பார்லிமெண்ட் இது பண்ணதுக்கும் ஸ்டேட் இருக்கிறதுக்குள்ள லா இன்கன்சிஸ்டன்சியை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 251.
ஓகே, அடுத்து 252 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவரும் இருக்குது அப்படின்னு பார்த்தா டு லெஜிஸ்லேட் ஃபார் 2 or more ஸ்டேட் பை consent and adaptation of such legislation by any other நுகர்ந்து ஸ்டேட். அதாச்சும் பார்லிமெண்ட்டுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட நுகர்ந்து ஸ்டேட்ஸ்க்கு, அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட நுகர்ந்து மாநிலங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய பவர் நுகர்ந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஓகேவா, அவங்களுடைய என்ன அப்படின்னா பை நுகர்ந்து கன்சர்ன் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் சச் நுகர்ந்து லெஜிஸ்லேஷன் பை எனி அதர் ஸ்டேட். அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கலாம் மற்ற ஸ்டேட்ஸும். ஓகேவா, அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ரூவலோட பார்லிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சட்டம் இயற்றும். அதை மற்ற ஸ்டேட்ஸும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 252. 253 என்ன அப்படின்னு பார்த்தா லெஜிஸ்லேஷன் ஃபார் கிவிங் எஃபர்ட் டு இன்டர்நேஷ்னல் வந்து அக்ரிமெண்ட். இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரிலவெண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் இயற்றுறதுக்கு உண்டான பவரை பற்றி பேசக்கூடியதான் 253. 254 என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் லா மேட் பை பார்லிமெண்ட் அண்ட் லா மேட் பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, அதே மாதிரி பார்லிமெண்ட் நம்ம வந்து 249 அண்ட் 250க்கு உள்ள இன்கன்சிஸ்டன்சி பற்றி தான் 251 பார்த்தோம். இது வந்து நார்மலாக வந்து லா ஏற்றுவாங்க இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்கக்கூடிய இன்கன்சிஸ்டன்சியை பற்றி பேசக்கூடியதான் 254. ஓகேவா, 255 என்ன அப்படின்னா ரெக்கமெண்ட் அஸ் டு ரெக்கமெண்டேஷன் அண்ட் ப்ரிவியஸ் சாங்ஷன் டு பி ரெக்கார்டட் அஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர் ஒன்லி. இதெல்லாம் ஏற்றாங்க இல்லையா, இதுக்கு தேவைப்படக்கூடிய ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ப்ரீவியஸ் சாங்ஷன், அதை பற்றி அந்த ப்ரொசீஜர் பற்றி வந்து இது பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா 255. ஓகே, அடுத்து நமக்கு சாப்டர் 2 எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, இது வந்து 256 இருந்து 263 வரைக்கும் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பற்றி தான் சொல்லும். 256 என்ன அப்படின்னா ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். யூனியனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில கடமைகள், அது மாதிரி ஸ்டேட்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸை பற்றி சொல்லக்கூடியது தான் 256. அதுக்கப்புறம் 257 என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். ஓகே, ஸ்டேட்ஸை என்ன பண்ணலாம், ஸ்டேட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து யூனியன் கிட்ட இருக்கு இல்லையா சில விஷயத்தில், அதை பற்றி பேசக்கூடியதான் 257. த கண்ட்ரோல் ஆஃப் த யூனியன் ஓவர் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். 258 என்ன அப்படின்னா 257 ஏன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதை வந்து ரிப்பல் பண்ணிட்டாங்க. அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. ஓகே, 258 என்ன அப்படின்னா பவர் ஆஃப் த யூனியன். ஓகே, யூனியனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பவர் இருக்குது டு கன்ஃபர்ம் இந்த பவர்ஸ் ஆன் ஸ்டேட் இன் சர்டன் கேசஸ். ஓகே, சில விஷயங்களில் பவரை வந்து அதிக ஸ்டேட் கையில் கொடுக்கறதுக்கு, ஓகே மாநிலங்கள் கையில் சில பவர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூனியனுக்கு வந்து பவர் இருக்குது. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 258. 258A எதை சொல்லும் அப்படின்னா பவர் ஆஃப் த ஸ்டேட் டு என்ட்ரஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் டு த யூனியன். பவர் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான பவர் என்ன அப்படின்னா இது வந்து 258 என்ன பண்ணும் அப்படின்னா யூனியன் வந்து ஸ்டேட் கையில் ஒப்படைப்பாங்க. ஓகே, பவர்ஸ் இது 258A என்ன அப்படின்னா இந்த பவர் இந்த ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை வந்து யூனியன் கிட்ட வந்து ஒப்படைக்கிறதுக்கு, அதை பற்றி வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 258A. என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரும் அப்படின்னா 7th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. த பவர் ஆஃப் த ஸ்டேட் டு என்ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் டு த யூனியன். யூனியன் கிட்ட சில ஃபங்க்ஷன்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒப்படைக்கலாம். ஓகே, யார் நம்மளோட ஸ்டேட். ஓகே, அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 258A. ஓகே, 259 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருந்திருக்கு, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிப்பல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் the அமெண்ட்மெண்ட் ஆக்ட் the 7th கான்ஸ்டியூஷன் the அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. ஓகே,
அடுத்து 260 என்ன அப்படின்னா ஜுடிஷியேஷன் ஆஃப் அ யூனியன் இன் ரிலேஷன் டு டெரிட்டரிஸ் அவுட் சைட் இந்தியா. ஓகே, இந்தியாவுக்கு நோக்குது வெளியேயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த யூனியனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜுடிஷியேஷன், அவங்களோட ஜுடிஷியேஷன் இந்தியாவுக்கு வெளியும் நோக்குந்து இருக்குது. ஓகேவா, அங்கேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட்டாக பார்த்துக்கிட்டது யூனியன் தான் பார்த்துக்கணும் இல்லையா. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 260. ஓகேவா, 261 என்ன அப்படின்னா பப்ளிக் நோக்கு ஆக்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் நோக்கு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஓகேவா, அதை பற்றி ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பற்றி பேசக்கூடியது தான் என்ன அப்படின்னா 261. ஓகே, 262 என்ன அப்படின்னா இந்த வாட்டர் லெவண்டாக 2 ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ், ஓகே, தகராறு பற்றி பேசக்கூடியது தான் 262. adjudication of disputes relating to water of interstate நோகுந்து river and river நோகுந்து valley. ஓகே, 263 என்ன அப்படின்னா provisions with respect to one interstate council. 2 நோகுந்து ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது 2க்குள்ளே நோகுந்து அந்த interstate council இது பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பிரசிடென்ட் தான் இது பண்ணுவாங்க அது. ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறது, அதை பற்றி பேசக்கூடியது 263. 262 வந்து இண்டஸ்ட்ரியல் ரிவர், ஓகே, ரிவர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு 262. 263 என்ன அப்படின்னா அதை இது பண்ணக்கூடிய ஒரு கவுன்சில் மேக் பண்ணுறது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 263. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்ன அப்படின்னா இப்படி நமக்கு பார்ட் நோக்கு 11 யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 2க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் பற்றி பேசுது, லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஓகேவா, அது 2க்கும் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது 256 இருந்து 263 வரைக்கும் வரக்கூடியது அட்மினிஸ்ட்ரேஷன். அதுவே 245 to 255 வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் சம்மந்தமாக நமக்கு உண்டான ஆர்டிக்கல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரிமைனிங் உள்ளது பேருக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.